வணக்கம். செந்தணலின் பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். மட்டக்களப்பு வாகரையில் வீசிய மினி சூறாவளி காற்றினால் 12 வீடுகள் சேதமடைந்துள்ளன. ஆசிரியருக்கு அபகீர்த்தியை ஏற்படுத்திய கிராம அலுவலர் 2 லட்சம் ரூபாய் பெறுமதியான சரீர பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார். யாழ்ப்பாணத்தில் பழுதடைந்த தயிரினை விற்பனைக்கு வைத்திருந்தவருக்கு நீதிமன்றால் 30,000 ரூபாய் தண்டம் விதிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் பண்டத்திருப்பு பகுதியில் குளவிக்கோட்டுக்கு இலக்காகி பெண்ணொருவர் உயிரிழந்துள்ளார். பசில் ராஜபக்ஷவுக்கும் பிரதமர் தினேஷ் குணவர்த்தனவுக்கும் இடையில் விசேட சந்திப்பொன்று நடைபெற்றுள்ளது. கெஹலிய ரம்புக்வெலவின் மனைவி மற்றும் மகள்களின் வங்கி கணக்குகளை முடக்க லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு உத்தரவிட்டுள்ளது. கண்டி அக்குரணை பகுதி உணவகம் ஒன்றில் ஏற்பட்ட தீ விபத்தால் மாத்தளை கண்டி வீதியூடான போக்குவரத்து தடைப்பட்டுள்ளது. கொழும்பு கெல்கிசை கடற்கரையில் அடையாளம் தெரியாத மர்ம பொருள் கரையொதுங்கியுள்ளதாக கடல்சார் சுற்றுச்சூழல் அதிகார சபை தெரிவித்துள்ளது. பிரித்தானிய நாடாளுமன்ற உறுப்பினராக ஈழத்தை பூர்வீகமாக கொண்ட உமா குமரன் வெற்றி பெற்றுள்ளார். காசாவில் முறையான உணவு மற்றும் ஊட்டச்சத்து இன்மையால் சிறுவர்கள் அவதிப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொடர்வன விரிவான செய்திகள். மட்டக்களப்பு வாகரையில் வீசிய மினி சூறாவளி காற்றினால் 12 வீடுகள் சேதமடைந்துள்ளன. மட்டக்களப்பு வாகரை பிரதேச செயலாளர் பிரிவில் உள்ள கிருமிச்சை பிரதேசத்தில் மழையுடனான மினி சூறாவளி காற்றினால் பல மரங்கள் முறிந்து வீழ்ந்துள்ளதுடன் 12 வீடுகள் சேதமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் நேற்றைய நாள் மாலை இடம்பெற்றுள்ளதாக வாகரை பிரதேச செயலாளர் அருணன் தெரிவித்துள்ளார். சீரற்ற காலநிலையினை அடுத்து சம்பவ தினமான நேற்று மாலை 5 மணியளவில் திடீரென மழை பெய்ததுடன் மினி சூறாவளி காற்று வீசியுள்ளது. இந்த நிலையில் பிரதேசத்தில் உள்ள பல மரங்கள் முறிந்து வீழ்ந்ததுடன் வீடுகளின் கூரையோடுகள் தகரங்கள் என்பன தூக்கி வீசி எறிந்ததை அடுத்து ஓடுகள் வீடுகளுக்குள் வீழ்ந்து உடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த மினி சூறாவளி காற்றினால் 12 வீடுகள் பகுதியளவில் சேதமடைந்துள்ளதுடன் எவருக்கும் காயங்கள் ஏதும் ஏற்படவில்லை என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். ஆசிரியருக்கு அபகீர்த்தியை ஏற்படுத்திய கிராம அலுவலர் 2 லட்சம் ரூபாய் பெறுமதியான சரீர பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார். வவுனியாவில் ஆசிரியர் ஒருவருக்கு போலி முகநூலில் அவதூறை ஏற்படுத்தி தொலைபேசியில் மிரட்டல் விடுத்த கிராம அலுவலர் ஒருவர் கைதாகி விடுதலை செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த வழக்கு விசாரணையானது நேற்றைய நாள் இடம்பெற்ற போது நீதிமன்ற சிறையில் அடைக்கப்பட்டு பிணையில் பின்னர் விடுவிக்கப்பட்டுள்ளார். சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில் வவுனியா வடக்கு கல்வி வலயத்தைச் சேர்ந்த தரணிக்குளம் பாடசாலையில் கற்பிக்கும் ஆசிரியர் ஒருவர் கிராம அலுவலரின் ஆதரவுடன் இடம்பெற்ற காடழிப்பு தொடர்பில் கிராம அபிவிருத்தி சங்கம் ஊடாக வெளிப்படுத்தியிருந்தார். குறித்த ஆசிரியருக்கு அபகீர்த்தியை ஏற்படுத்தும் வகையில் போலி முகநூலில் ஆசிரியர் தொடர்பாக தவறான தகவல்கள் பகிரப்பட்டதுடன் தொலைபேசியிலும் ஆசிரியருக்கு அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டிருந்தது. பாதிக்கப்பட்ட குறித்த ஆசிரியர் ஜனாதிபதி செயலகம், பொது நிர்வாக உள்நாட்டு அலுவல்கள் அமைச்சு, ஒம்புட்ஸ்மன், மாவட்ட அரசு அதிபர், பிரதேச செயலாளர் என பலரிடமும் முறையிட்டதுடன் குறித்த சம்பவம் தொடர்பில் கணனி பயன்பாட்டு கட்டுப்பாட்டு பிரிவு காவல்துறையினருக்கும் முறைப்பாடு செய்திருந்தார். குறித்த முறைப்பாடு தொடர்பில் விசாரணை செய்த ஸ்ரீலங்கா காவல்துறையினர் குறித்த முகநூல் கிராம அலுவலருடையது என்பதை கண்டறிந்ததுடன் அதனை முடக்கியிருந்தனர். இந்த நிலையில் வவுனியா மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவு காவல்துறையினரால் தொலைபேசியில் அச்சுறுத்தியமை மற்றும் போலி முகநூலில் அவதூறை ஏற்படுத்தியமை தொடர்பில் கிராம அலுவலருக்கு எதிராக வவுனியா நீதிமன்றில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. நேற்றைய நாள் குறித்த வழக்கு விசாரணை இடம்பெற்ற போது மன்றின் கட்டளைக்கு அமைய நீதிமன்ற சிறையில் அடைக்கப்பட்ட கிராம அலுவலர் 2 லட்சம் ரூபாய் பெறுமதியான சரீர பிணையில் விடுவிக்கப்பட்டார். அத்துடன் வழக்கு விசாரணை எதிர்வரும் அக்டோபர் மாதம் 3ஆம் நாளுக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணத்தில் பழுதடைந்த தயிரினை விற்பனைக்கு வைத்திருந்தவருக்கு நீதிமன்றால் 30,000 ரூபாய் தண்டம் விதிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் நகர் பகுதியில் பழுதடைந்த தயிரை விற்பனைக்காக வைத்திருந்த பால் உற்பத்தி பொருட்கள் விற்பனை நிலையத்தை நடாத்தி வந்த ஒருவருக்கு எதிராக நீதிமன்ற நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொது சுகாதார பரிசோதகரினால் குறித்த பால் உற்பத்தி விற்பனை நிலையம் திடீர் சோதனைக்கு உட்படுத்தப்பட்ட வேளை பழுதடைந்த நிலையில் ஒரு தொகை தயிர் விற்பனைக்காக வைக்கப்பட்டிருந்தமை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் விற்பனை நிலையத்தில் சுகாதார நடைமுறைகளை கடைபிடிக்காது பால் உற்பத்தி பொருட்கள் விற்பனை செய்யப்பட்டு வந்தமையும் கண்டறியப்பட்டுள்ளது. இவை தொடர்பில் பொது சுகாதார பரிசோதகரினால் யாழ் மேலதிக நீதவான் நீதிமன்றில் வழக்கு தொடரப்பட்டது. வழக்கு விசாரணையின் போது விற்பனையாளர் தன் மீதான குற்றத்தை ஏற்றுக்கொண்டதை அடுத்து அவரை கடுமையாக எச்சரித்த நீதிமன்றம் 30,000 ரூபாய் தண்டம் விதித்து தீர்ப்பளித்தது. அத்துடன் விற்பனை நிலையத்தில் காணப்படும் சுகாதார குறைபாடுகளை நிவர்த்தி செய்யும் வரையில் விற்பனை நிலையத்தை சீல் வைத்து மூடுமாறும் மன்று உத்தரவிட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் பண்டத்தரிப்பு பகுதியில் குளவிக்கோட்டுக்கு இலக்காகி பெண்ணொருவர் உயிரிழந்துள்ளார்.
யாழ்ப்பாணம் பண்டத்தரிப்பு பகுதியில் நேற்றைய நாள் குளவி கொட்டுக்கு இலக்காகி பெண்ணொருவர் உயிரிழந்துள்ளார். குளவி கொட்டியதை அடுத்து குறித்த பெண் தெல்லிப்பளை வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட போதிலும் அங்கு அவர் உயிரிழந்துள்ளதாக ஸ்ரீலங்கா காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். செட்டிக்குறிச்சி பண்டத்தரிப்பு பகுதியைச் சேர்ந்த 67 அகவையுடைய குணசேகரம் வரதா சிரோமணி என்ற பெண்ணே உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த பெண் தனது வீட்டிற்கு அருகில் உள்ள காணியில் பனை ஓலைகளை வெட்டி கொண்டிருந்த போதே குளவி கொட்டியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பசில் ராஜபக்சவுக்கும் பிரதமர் தினேஷ் குணவர்த்தனவுக்கும் இடையில் விசேட சந்திப்பொன்று நடைபெற்றுள்ளது. ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் ஸ்தாபகர் பசில் ராஜபக்சவுக்கும் பிரதமர் தினேஷ் குணவர்த்தனவுக்கும் இடையில் விசேட சந்திப்பொன்று நடைபெற்றுள்ளது. கடந்த செவ்வாய்க்கிழமை இரவு நடைபெற்ற இந்த சந்திப்பின் போது சமகால அரசியல் நிலவரம் குறித்து சுமார் 1 மணி நேரத்துக்கு மேல் கலந்துரையாடப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. மொட்டு கட்சியுடன் கூட்டணி வைத்துள்ள மகஜன எக்ஸத் பெரமுன கட்சியின் தலைவர் என்ற அடிப்படையிலேயே அந்த சந்திப்பில் பிரதமர் பங்கேற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மகஜன எக்ஸத் பெரமுனவை பிரதிநிதித்துவப்படுத்தும் நாடாளுமன்ற உறுப்பினர் சிசிர ஜெயக்கொடியும் சந்திப்பில் பங்கேற்றிருந்தார் என்று தெரிவிக்கப்படுகிறது. மொட்டு கட்சியின் சார்பில் பசில் ராஜபக்ஷ, நாடாளுமன்ற உறுப்பினர்களான காமினி லொகுகே, ஜோன்ஸ்டன் பெர்னாண்டோ, சாகர காரியவசம் ஆகியோர் பங்கேற்றிருந்தனர். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியுடன் கூட்டணி வைத்திருந்த சுமார் 7 பங்காளி கட்சிகள் ஜனாதிபதி ரணிலுக்கு ஆதரவு தெரிவித்துள்ள நிலையிலேயே தமது கட்சியின் நிலைப்பாட்டை இன்னும் அறிவிக்காத பிரதமரின் கட்சியுடன் பசில் ராஜபக்ச பேச்சு நடத்தியுள்ளார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கெஹலிய ரம்புக்வெலவின் மனைவி மற்றும் மகள்களின் வங்கி கணக்குகளை முடக்க இலஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு உத்தரவிட்டுள்ளது. முன்னாள் சுகாதார அமைச்சர் கெஹலிய ரம்புக்வெலவின் மனைவி மற்றும் மகள்களின் 9 கோடி ரூபாவுக்கும் அதிக பெறுமதியான 16 நிலையான வைப்பு கணக்குகள் மற்றும் 3 ஆயுள் காப்புறுதி பத்திரங்களை முடக்க லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு உத்தரவிட்டுள்ளது. சந்தேகத்திற்கிடமான பரிவர்த்தனைகள் காரணமாக தனியார் வங்கியொன்றின் கணக்குகள் மற்றும் காப்புறுதிகள் தடை செய்யப்பட்டுள்ளதாக ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. 2023 ஆண்டின் 9ஆம் இலக்க ஊழல் தடுப்புச் சட்டத்தின் 53(1) பிரிவின்படி பண மோசடி குற்றத்தின் கீழ் ஆணையம் இந்த நடவடிக்கையை எடுத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விவகாரம் தொடர்பாக உயர்நீதிமன்றத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டதை அடுத்து தடை உத்தரவை மேலும் நீடிக்கவும் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை மேற்கொள்ளவும் ஆணையம் முடிவு செய்துள்ளது. இதேவேளை தற்போது விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள கெஹலிய ரம்புக்வெலவிடம் ஒப்படைக்கப்பட்ட கார் மற்றும் உத்தியோகபூர்வ வாகனங்கள் துஷ்பிரயோகம் செய்யப்பட்டுள்ளதா என்பது தொடர்பிலும் ஆணைக்குழு அண்மையில் விசாரணைகளை ஆரம்பித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. கண்டி அக்குரணை பகுதி உணவகம் ஒன்றில் ஏற்பட்ட தீ விபத்தால் மாத்தளை கண்டி வீதியூடான போக்குவரத்து தடைப்பட்டுள்ளது. கண்டி அக்குரணையில் உணவகம் ஒன்றில் ஏற்பட்ட தீ விபத்தினால் மாத்தளை கண்டி பிரதான வீதி தற்காலிகமாக மூடப்பட்டிருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது அந்த பகுதியில் 4 கட்டடங்களுக்கு தீ பரவியுள்ளதாக ஸ்ரீலங்கா காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் கண்டி மாநகர சபையின் தீயணைப்பு படை தீயை கட்டுப்படுத்தும் நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தீ பரவியதற்கான காரணம் இதுவரை கண்டுபிடிக்கப்படவில்லை எனவும் ஸ்ரீலங்கா காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். கொழும்பு கல்கிசை கடற்கரையில் அடையாளம் தெரியாத மர்ம பொருள் கரையொதுங்கியுள்ளதாக கடல்சார் சுற்றுச்சூழல் அதிகார சபை தெரிவித்துள்ளது. கொழும்பின் புறநகர் பகுதியான கல்கிச கடற்கரையில் எண்ணெய் மற்றும் தார் போன்ற அடையாளம் தெரியாத மர்ம பொருள் கரையொதுங்கியுள்ளதாக கடல்சார் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு அதிகார சபை தெரிவித்துள்ளது. குறித்த பொருட்கள் பரிசோதனைக்காக ஆய்வுக்கூடங்களுக்கு அனுப்பி வைத்துள்ளதாக அதிகார சபை தெரிவித்துள்ளது. தார் பந்து போன்ற பொருள் என்ன என்பது இன்னும் சரியாக அடையாளம் காணப்படவில்லை என்றும் அதன் செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார். ஆனால் இது கப்பலில் இருந்து தூக்கி எறியப்பட்ட பொருளாக இருக்கலாம் என சந்தேகிக்கப்படுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். கடல் சுற்றாடல் பாதுகாப்பு அதிகார சபை, கரையோர பாதுகாப்பு திணைக்களம், இலங்கை காவல்துறை மற்றும் அரச சார்பற்ற நிறுவனங்களின் ஆதரவுடன் நேற்று இந்த எண்ணெய் மற்றும் தார் பொருட்களை அகற்றும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இனி சர்வதேச செய்திகள். பிரித்தானிய நாடாளுமன்ற உறுப்பினராக ஈழத்தை பூர்வீகமாக கொண்ட உமா குமரன் வெற்றி பெற்றுள்ளார். நேற்று நடைபெற்ற பிரித்தானிய நாடாளுமன்ற தேர்தலில் பிரித்தானியாவில் தொழிற்கட்சி அமோக வெற்றி பெற்று ஆட்சியமைக்கும் நிலையில் பிரித்தானியாவில் வாழும் ஈழத் தமிழர்களும் புலம்பெயர் தமிழ் சமூகமும் மகிழ்வடையும் வகையில் தொழிற்கட்சியின் சார்பில் போட்டியிட்ட உமா குமரன் வெற்றி பெற்று நாடாளுமன்ற உறுப்பினராக தெரிவாகியுள்ளார். உமா குமரன் அவர் போட்டியிட்ட தொகுதியில் அவருடன் போட்டியிட்ட வேட்பாளர்களை விட பெரும் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளார். அவருக்கு 19,145 வாக்குகள் கிட்டியுள்ளன. இது அந்த தொகுதியில் கிடைத்த வாக்குகளின் 44.1% என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் ஈழத்தமிழ் பூர்வீகத்தையும் தமிழ் உணர்வையும் கொண்ட புதிய நாடாளுமன்ற உறுப்பினராக கனடாவுக்கு அடுத்தபடியாக பிரித்தானியாவிலும் ஈழத்தமிழ் பூர்வீகத்தைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் தெரிவாகியுள்ளார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது.
காசாவில் முறையான உணவு மற்றும் ஊட்டச்சத்து இன்மையால் சிறுவர்கள் அவதிப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இஸ்ரேல் ஹமாஸ் போருக்கு பிறகு ஏற்பட்ட மோசமான நிலைமைகள் காரணமாக முறையான உணவு மற்றும் ஊட்டச்சத்து இன்றி அவதிப்படும் சிறார்கள் தற்போது தோல் நோய்களால் பாதிக்கப்பட்டுள்ளதாக MSF மருத்துவ ஒருங்கிணைப்பாளரான முகமது அபு முஹைசிப் தெரிவித்துள்ளார். முதற்கட்ட விசாரணையில் சுமார் 1,50,000 பேர் பல்வேறு தோல் வியாதிகளால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளமை தெரிய வந்துள்ளது. சிரங்கு, சின்னம்மை, பேன், கொப்புளங்கள் ஏற்படும் ஒரு வகை தோல் வியாதி மற்றும் பலவீனப்படுத்தும் விதமான வேறு விதமான தோல் நோய்கள் பரவி வருவதாக உலக சுகாதார அமைப்பும் உறுதி செய்துள்ளது. வெறும் தரையில் மண் மீது படுத்துறங்கும் நிலை இருப்பதால் இதுபோன்ற தோல் வியாதிகள் ஏற்படுவதாகவும் முன்பு போல தற்போது தங்கள் பிள்ளைகளை குளிப்பதற்குரிய ஏற்பாடுகளை செய்ய முடியாது போயுள்ளது என்றும் தாங்கள் வசிக்கும் இடம் சுத்தமாக இல்லை என்றும் கழுவி சுத்தம் செய்யும் வகையில் எங்களுக்கு சுகாதார பொருட்களும் இல்லை எனவும் பெண்கள் குறிப்பிட்டுள்ளனர். அது மட்டுமன்றி மத்தியதரை கடலில் குளித்து சுத்தமாக இருக்க பெரும்பாலான பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கிறார்கள். கடலும் தற்போது கழிவுகளால் அசுத்தமாகியுள்ளது. உலக சுகாதார அமைப்பு வெளியிட்டுள்ள தகவலின் அடிப்படையில் காசா போர் தொடங்கிய பின்னர் சிரங்கு மற்றும் பேன் காரணமாக 96,417 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். சின்னம்மையால் 9,274 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். தோல் தடிப்புகளால் 60,130 பேரும் கொப்புளங்களால் 10,038 பேரும் அவதிப்பட்டு வருவதாக குறிப்பிடப்படுகிறது. குறிப்பாக கரையோர பாலஸ்தீன பிரதேசத்தில் சிரங்கு மற்றும் சின்னம்மை நோய் வேகமாக பரவுகிறது என உள்ளூர் சமூக ஆர்வலர் ஒருவர் குறிப்பிட்டுள்ளார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.